வெல்கம் எவ்ரிஒன் டு ஆர் பெருங்குடி ஹோம். வந்து ஒரு மாதம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் ஓரளவுக்கு செட்ரேட் ஆகி ஹோம் டூர் போடுற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து எம்டி ஹோம் டூர். இப்போ எல்லாத்தையும் ஃபர்னிஷ் பண்ண பிறகு இப்போ வந்து நாங்கள் இது ஹோம் டூர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்க்க போறது பெசன் நகர் வீட்லயும் சரி இந்த பிள்ளையார் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமா எங்க கூட இருக்காரு. ஸோ அந்த வீட்லயும் கதவு திறந்து உள்ளார வந்த உடனே இந்த பிள்ளையார் தான் நீங்க பாப்பீங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா கதவு திறந்த உடனே என்ட்ரி வேல பிள்ளையார் தான் வந்து இருப்பாரு. இன்ஃபேக்ட் கதவு திறந்து வச்சிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்கிருந்து பார்க்கும்போதே வந்து நேரா பிள்ளையார் தான் வந்து தெரிவாரு. ஸோ எப்போவுமே இருக்கிற மாதிரி நம்ம பழைய வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து இந்த பிள்ளையார் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். யார் ஃபஸ்ட்டு வரதுனாலும் அவரை பார்த்துட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக நீங்கள் இந்த கதவை திறந்த பிறகு இந்த கதவை நான் இன்னொரு ஃபுல் டூர் வந்து நான் போடுறேன். இது வந்து ஒரு ஸ்டீல் டோர். இது கூட இது வந்து ஒரு ட்வின் டோர். இதுக்கு முன்னாடி இன்னொரு கிரில் டோர் இருக்கு. ஸோ இது வந்து டிஜிட்டல் லாக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் லாக் வந்து ஒரு தனி கதை. அந்த கதையை வந்து நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா அதுவே ஒரு 20 நிமிஷம் ஸ்டோரி வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஸ்டீல் டோர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வெளியே இன்னொரு டோர் இருக்குது. இது வந்து கிரில் டோரு. ஸோ இந்த கிரில் டோர் தான் எப்போவுமே க்ளோஸ்டாக இருக்கும். இது வந்து ஜென்ரலாக வந்து ஓப்பனாக வச்சுருப்போம். அது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரில் டோரு அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இந்த ஜன்னல் இருக்கும். ஸோ இந்த ஜன்னல்ல இருந்து இங்கே நல்ல ஏரியேஷன் வந்து எப்பவுமே ஏர் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டோர் வந்து எப்பவுமே வந்து நான் ஓப்பனில் தான் வச்சுருப்பேன். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்றதுனால நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதனால் ஜென்ரலாக இந்த டோர் மட்டும் ஸ்டீல் டோர் மட்டும் தனியாக வரும். நாங்கள் அந்த கிரில் டோரோட வேணும்னு சொல்லி இதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஷெல் டோர்ஸில் வந்து நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் டென்லரில் இந்த டிஜிட்டல் லாக் போட்டோம். இந்த கதவோடைய ஸ்டோரியை நான் தனியாக இன்னொரு விளாக்ல சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது. அவ்வளோ படாத பாடுபட்டு போன வாரம் தான் இது வந்து ஓரளவுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இங்கே இருக்கிற ஒரு யூனிட். இந்த யூனிட் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வயரிங் இங்கே இருக்கிற ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த யூனிட்டே இருக்குது. கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு இங்கே கீஸ் எல்லாம் வைக்கணும். இனிமேல் தான் அந்த கீஸ் எல்லாம் வந்து அடுக்கணும். ஸோ கீஸு டூல்ஸு இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. இது வந்து நம்ம சிலிண்டர் வந்துச்சுன்னா எம்டி சிலிண்டர் இல்லை இந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து சும்மா ட்ராயர் ஏதாவது கீஸு டூல்ஸு இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ராயர். ஸோ இதுதான் இது வந்து டிவி யூனிட்னு எப்படி சொல்றது? டிவி வெறும் மவுண்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். பட் ஜென்ரலாக டிவி யூனிட்டு எல்லாருக்கும் வந்து 70,000. நாங்கள் விசாரிக்கும் போது ஒரு டிவி யூனிட் பண்ணுறதுக்கு வந்து 70,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னாலே வந்து 50K கிட்ட வந்து டிவி யூனிட் ஆகுது. ஸோ அவ்வளோ நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்னு பார்த்துட்டு இது வந்து வெறும் டைல் தான். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் லோ காஸ்ட் டைல் இது. ஸோ இந்த வால் ஃபுல்லாக டைலிங் ஒர்க் பண்ணிட்டு இதை வந்து டிவியை வந்து வெறும்னே மவுண்ட் பண்ணோம். இது வந்து ஜஸ்ட் 3,000 ருபீஸ் தான் அமேசானில். நான் முடிஞ்சால் லிங்க்கு கீழே போடுறேன். இது வந்து ஏதோ ஒரு ஆஃபர் டைமில் நான் வாங்கினேன். 3,000 ருபீஸ் அமேசான். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15Kக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் டிவி கிடையாது. டிவி இல்லாமல் இந்த யூனிட் மட்டும் ஒரு 15Kக்குள்ளே முடிஞ்சிருச்சு. நார்மலாக நீங்கள் லோ காஸ்ட்டில் ஒரு 55 இன்ச் டிவி வைக்கணும்னா லோ காஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 40-50K ஆயிடுது இந்த டிவி யூனிட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில் இந்த கம்ப்ளீட் வால் செட்டப் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரஸ்டிக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கேளுங்க. எனக்கு என்ன தெரியுதோ நான் வந்து அதை வந்து ரிப்ளை பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த ஒரு பிள்ளையார் பார்ப்பீங்க. இவரெல்லாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்த வீட்டில் வந்து இருந்தவங்க. ஸோ அந்த ஏற்கனவே இருந்த பொருள் எல்லாத்தையும் அங்கங்கே எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வந்தீங்க அப்படின்னா இந்த கிரில் தான் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பழைய வீட்டோடைய ஃபோட்டோ நான் இருந்துச்சுன்னா நான் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ரெயிலிங்கில் வந்து இருக்கும். எஸ்எஸ் வந்து எனக்கும் பிடிக்கல, சதீஷ்க்கும் பிடிக்கல. அந்த அளவுக்கு ஒரு அப்பீலிங்காக இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் பில்டர்கிட்ட வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டோம். அஃப்கோர்ஸ் வுட்டு சொன்னார், அதுக்கப்புறம் கிளாஸ் சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் காஸ்ட். இது வந்து நார்மல் ராட்ஸ் தான்.
இதில் வந்து இந்த ஃபில்லிங் பண்ணிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது, ஸோ அப்பீலிங்காக இருந்தது. ஸோ வி தாட் இதை மாற்றிக்கலான்ட்டு. ஸோ எஸ்எஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இதை வந்து போட்டுட்டோம், ரெயிலிங்கை வந்து போட்டு. ஸோ இந்த எஸ்எஸ் ரெயிலிங் பற்றி சொல்லியாச்சு. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து இந்த இன்வெர்டர் யூனிட். ஸோ இந்த இன்வெர்டர் யூனிட் வந்து ஜஸ்ட் உள்ளார இன்வெர்டர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கேமராவோடைய இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. அது இல்லாமல் சில டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது நமக்குலாம் சம்மந்தம் இல்லாத ஏரியா. இது வந்து ஜஸ்ட் இந்த இன்வெர்டருக்காக இதை வந்து போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். அதுக்கு கீழே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. இந்த ஸ்பேஸை வேறு எப்படியாவது பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எங்களோட ஐடியா. இதை வந்து நாங்கள் மைண்டில் வச்சுருக்கிறது ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சு இங்கே ஏதாவது டெக்கரேட்டிவாக பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிருக்கோம். பட் ஐ திங்க் இதை மேக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும். இதை மேக் பண்ணுற வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த ஸ்பேஸை வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்தது ஹாலோடைய இம்பார்ட்டன்ட் ஐட்டம் வந்து நம்ம சோஃபா தான். இந்த சோஃபா வந்து நாங்கள் ஐயப்பன் தாங்கல்ல ஒரு கடையில் வந்து நாங்கள் வந்து ஐயப்பன் தாங்கல்ல டெக்கன் ஃபர்னிச்சர்ஸ் அந்த இடத்துல வந்து நாங்கள் வாங்கினோம். இட்ஸ் அ பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு 3 சீட்டர் அண்ட் 2 சீட்டர். இது இல்லாமல் மாடியிலையும் ஒரு 3 சீட்டர் அண்ட் 2 சீட்டர் ரிக்ளைனர் இருக்குது. அது இல்லாமல் ஒரு குவீன் சைஸ் காட்டு, ஒரு சிங்கிள் சைஸ் காட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து 1.5. நாங்கள் டிசம்பர் மாதம் ஒரு மெகா சேல் ஒன்று போட்டிருந்தாங்க. ஜென்ரலாக இந்த போரூர் பக்கம் எல்லா கடையிலையும் போடுவாங்க. அப்போ போயிட்டு நாங்கள் இதை லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 6 months கழிச்சு தான் வந்து நாங்கள் இதை எடுத்தோம். அந்த கடையில் இருந்தவர் வந்து ஹி ஹெல்ப் அஸ் அ லாட் அந்த மெட்டீரியலை ஹோல்ட் பண்ணுறதுல. ஸோ அதுக்கப்புறம் கூட வந்து ரொம்ப நாள் அதை வந்து ஹோல்டு பண்ணதால ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஃபா வந்து புதுசாகவே வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் சூஸ் பண்ணது வந்து ஃபுல் ஒயிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீச் கலராக இந்த மாதிரி ஒரு கலர் போடலாம். இது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது அழுக்கு இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே வரவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த சோஃபா பார்த்துட்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த சோஃபாவுக்கு ஒரு கவர் போடுங்கன்ட்டு. இந்த கவரை இந்த கலர் பார்த்து தான் வந்து நாங்கள் வந்து இந்த சோஃபாவே வந்து வாங்கணும். ஸோ இது நல்ல ஒரு கம்ஃபர்ட், ஒரு நார்மல் சோஃபா. இதில் வந்து வேற எதுவும் ஒரு ரொம்ப ஒரு ஃபேன்சி டைப்ஸ், ரொம்ப பயங்கர குஷனிங்லாம் கிடையாது. நார்மலான ஒரு சோஃபா தான் வந்து இது. பட் ஆனால் இந்த கலர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமும் இந்த கலர் நாங்கள் சூஸ் பண்ணோம். பட் எல்லாரும் வந்து இதுக்கு ஒரு கவர் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை. ஜென்ரலாக நாங்கள் 2 பேர் இருந்தால் மோஸ்ட்லி கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. திஸ் இஸ் அ சோஃபா. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் டைனிங் டேபிள் போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆஸ்க் இருந்தது. சதீஷும் நானும் இதை டிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சதீஷ் டைனிங் டேபிள் வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் டைனிங் டேபிளில் சாப்பிட்றவங்க கிடையாது அப்படின்ட்டு. பட் எனக்கும் தெரியும் நம்ம டைனிங் டேபிளில் சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த குக் பண்ண ஃபுட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டேபிள், ஒரு 2 சேர் போடலான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்கு. இது வந்து பூஜா யூனிட். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்த பூஜா யூனிட். இதுக்கு மேலே பிள்ளையார் இருந்தது. அந்த பிள்ளையாரை தான் நாங்கள் அங்கே வச்சுட்டோம். இட்ஸ் அ வெரி வெரி நார்மல் பூஜா யூனிட். இது வந்து செடி. இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெசன்ட் நகரில் ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி கார்டன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க நிறைய விளாகில். அந்த கார்டனில் இருந்த எல்லா செடியும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் வாசலில் இருக்குது, கொஞ்சம் மாடியில் இருக்குது. அப்புறம் இதை வந்து உள்ளார வச்சுருக்கோம். நாங்கள் மாடியிலையும் சில மணி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். இது வந்து சைனா டால் எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் டு பி அன் இன்டோர் பிளான்ட். பட் உள்ளே வச்சா எப்படி வராருன்னு தெரியல. நல்லா பிக்கப் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் வருது. பட் வி ஸ்டில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். என்ன ஒன்று, இந்த ஸ்ப்ரே வந்து இங்கே அடிக்க முடியல. ஏன்னா எங்கள் பக்கத்தில் ஒயிட் சோஃபா இருக்கிறதுனால இதில் ஸ்ப்ரே பண்ண முடியல. ஸோ அதனால பட் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் வருது. ஸ்ப்ரே பண்ணணும்னா இதை நான் வெளியில் தூக்கி கொண்டு போய் வச்சு தான் ஸ்ப்ரே பண்ணணும். பார்க்கலாம், கொஞ்ச நாள் வச்சு பார்க்கலாம் அப்படின்றது தான் இது. பட் இதை பார்க்கும்போது ஒரு லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கு இந்த ஹால் செட்டப்? இதுதான் வந்த உடனே நீங்க பாக்குறது. இந்த ஹாலு, இந்த பிள்ளையார், இந்த சோஃபா தான். ஸோ அப்படியே ஒரு 360 டிகிரி காட்டுங்க சதீஷா, எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதுதான் நீங்க பாக்குறது. அதுக்கப்புறம் நீங்க ஹால்ல இருந்து இங்க வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். ஸோ ஓரளவுக்கு பெரிய பெட்ரூம். இது நாங்கள் ஏற்கனவே இருந்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெரிய பெட்ரூம். இது வந்து ஒரு பெட்ரூம். இங்கே வந்து வார்ட்ரோப் போட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் ஃபால்ஸ் ரூஃபிங் பண்ணியிருக்கோம். அது கூட நான் இன்னொன்று ஃபால்ஸ் ரூஃபிங் பற்றி சொல்லணும்னு நினச்சேன்.
ஸோ இங்கேருந்து இந்த ஜன்னல் வந்து நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்கிங் ஏரியா நீங்கள் பார்க்கலாம். நம்ம கார் பார்க்கிங் ஏரியா வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே பார்க்கிங் ஏரியா பார்க்கலாம். இங்கே தட்ஸ் வார்ட்ரோப். இந்த பெட்டு வந்து நம்ம ஏற்கனவே பெசநகர் வீட்டில் இந்த பெட்டில் உட்காந்து தாங்க எல்லா விளாகும் நான் பேசியிருப்பேன். நீங்கள் எல்லா விளாகையும் பார்த்துருப்பீங்க. இந்த பெட்டு அந்த பெட் தான் இது. அதை இங்கே கெஸ்ட் பெட்ரூம் போட்டுட்டு நாங்கள் எங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் புதுசாக ஒரு பெட் வாங்கிட்டோம். இது வந்து வேக்ஃபிட்டில் வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 6500 என்னமோ தான் இந்த என்டையர் யூனிட் வித் திஸ் ஸ்டூல். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ளார வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே இட்ஸ் a decent சைஸ் மிரர். அது இல்லாமல் இங்கேயும் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கேயும் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இது வந்து சரி இங்கே வந்தால் இங்கே ஏன் இதை போடுறேன்னு சதீஷ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் ஒரு விமனாக நான் எப்போவுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு என்னோட ஷூஸோ ஸ்லிப்பர்ஸோ போட்ட பிறகு ஒரு வியூ பார்க்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்காக இங்கே ஒன்று ப்ளஸ் இங்கே இருக்கிறவங்க யாராவது ஸ்டே பண்ண எங்கள் அம்மாலாம் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க, என் தங்க வந்தால் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கு யாருக்காவது யூஸ் பண்ணோன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப் இருக்குது. ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்ட்ரோப் எல்லாமே கலர் வந்து ரொம்ப ரொம்ப சட்டில் கலர்ஸ் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே வந்து ரொம்ப டார்க் ஷேடு எதுவுமே இருக்காது. நீங்கள் மாடியிலையும் பார்க்க போகிறீங்க, எதுவுமே வந்து டார்க் கலர்ஸ் கிடையாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப சட்டில் கலர். அண்டு நீங்கள் பார்த்தா வீடு வந்து இட்ஸ் அ ஹாஃப் ஒயிட். ஸோ ஃபுல் ஒயிட் கிடையாது, இது வந்து ஹாஃப் ஒயிட். ஃபுல்லாக ஒயிட் தான், எல்லாமே ஒயிட் தான். கதவுலேருந்து இதுலேருந்து எல்லாமே ஒயிட் தான். ஸோ திஸ் இஸ் அ கெஸ்ட் பெட்ரூம். இது வந்து ஒரு டாய்லெட். இதை பற்றி எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து டாய்லெட். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது. என்னன்னா இந்த லைட்டு. ஸோ இந்த லைட்டு வந்து நாங்கள் எல்இடி மிரர் வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எல்இடி மிரர். பட் இது வந்து அப்படியே நம்ம இதிலெல்லாம் படத்துலலாம் பார்க்குற அளவுக்கு இது வந்து 3 கலர் இருக்கும். இதில் ரொம்ப அப்படியே பயங்கரமாக படத்துலலாம் இதில் ஹைப் கொடுக்குற இன்ஸ்டாலெலாம் ஹைப் கொடுக்குற அளவுக்கு இல்லை. பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். பட் இந்த கண்ணாடிக்கு மேலே பல்பு போட்டு இது பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து பிரைட்னஸ்லாம் கொடுக்காது. பட் அலாங் வித் தி அதர் லைட் இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இங்கேயும் வந்து ஃபால்ஸ் ரூஃபிங் போட்டிருக்கோம். நான் வந்து நைட் ஷாட் வந்து ஒரு ஷாட் வந்து எடுத்து காமிக்கிறேன். ஃபால்ஸ் ரூஃபிங் இங்கே எல்லாமே வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் பேசிக்கு. அங்கே வந்து ஹாலில் வந்து நான் காமிக்கிறேன். ஹால்லையும் வந்து ஃபால்ஸ் ரூஃபிங் பண்ணியிருக்கோம். மேபி வேணால் லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ தெரியுதா பாருங்கள். ஸோ நான் வந்து நைட்டில் வந்து ஒரு ஷார்ட் போடுறேன். ஸோ நைட்டில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல பெஸ்ட் வியூ தெரியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால்ஸ் ரூஃபிங் வந்து இங்கேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ப்ரொஃபைல் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து இந்த ஷாண்டியர் மாதிரி போட்டு லைட். இது வந்து இந்த ப்ரொஃபைல் லைட்டிங் இங்கே ஃபுல்லாக. ஸோ இது வந்து நைட்டில் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான். ஸோ நைட்டில் பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் நைட்டில் வந்து ஒரு ஷார்ட் எடுக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இதுலேயும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்றா போடக்கூடாது. ஸோ ஒன் அட் அ டைம் போட்டால் நல்லாயிருக்கும். இதுவும் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆர் இதுவும் இப்படியும் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒயிட் லைட்டுக்கு வந்துடலாம். ஓகே. ஸோ இந்த லைட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து எங்கே 1000 லைட்ஸா 1000 லைட்ஸில் ஒரு சேட்டு கடையில் வாங்கினோம். அவர் ராம்ஸ் ஜெயின் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் வாங்கினோம். இது வந்து 5000 ருபீஸ். இது வந்து நல்ல வெயிட்டு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ கீழே ஒரு மாடலில் போட்டிருக்கோம், மாடியில் வேற ஒரு மாடல். ஸோ இங்கே ஒன்று, மாடியில் ஒன்று. ஸோ இதுதான் வந்து ஹால் அண்ட் கெஸ்ட் பெட்ரூம். அடுத்தது வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சன். ஏற்கனவே இருந்தது ஒரு குட்டியோண்டு ஒரு கிச்சன். அதிலே நம்ம வந்து வகை வகையாக சாப்பிட்ருக்கோம். இது வந்து இவ்வளோ பெரிய கிச்சன். அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஹவுஸ் ஹெல்ப்பு, குக்கு இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் நான் கழிச்சு வீடியோ போடுறதுக்கு காரணமே இதெல்லாம் செட் பண்ணணுன்னு இருக்கேன். இப்போதைக்கு குக்கு, ஹவுஸ் ஹெல்ப் எல்லாரும் வந்து இப்போது செட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் வந்து பக்காவாக 3 வேளை சாப்பாடு செமையாக இதுவாகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் லாஜிக்கலாக வரணும் அப்படின்னா இது நம்ம ஃப்ரிட்ஜு ஏற்கனவே இருந்த ஃப்ரிட்ஜு தான், நம்ம பழைய வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜு தான். இது ஏன் இந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் டபுள் டோர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா நல்ல ஸ்பேசிங் கிடைக்கணுன்றதுக்காக நல்ல
ஒரு ஸ்பேசிங் ஐ திங்க் இதுக்குள்ள ஃபிட் ஆயிடும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். இது வந்து எங்க கிச்சனோடைய வெரி வெரி லவ்லி அடிஷன். ரொம்ப ரொம்ப இந்த வீட்டிலே எனக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லான விஷயம்னா இதுதான். நியூ அடிஷன் பாத்தீங்கன்னா வந்து டிஷ்வாஷர். இந்த டிஷ்வாஷர் மற்ற பொருள் எல்லாமே நான் தனியா ஒரு vlog போடுறேன். பட் சச்ச யூஸ்ஃபுல் ஐட்டம். இந்த எப்படி வந்து இப்போ வந்து வாஷிங் மிஷின் இல்லை அப்படின்னா வந்து கை ஒடிஞ்சு போகுமோ அதே மாதிரி இப்போ இந்த டிஷ்வாஷர் ஆயிடுச்சு. எனக்கு நான் வந்து ஸ்ரீனிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து யோசிக்கிட்டே இருந்தபோது என்னோட கலீக் ஸ்ரீனின்னு ஒருத்தர் அவர் தான் வந்து ஹி புஷ்ட் மீ டு கெட் இட். நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படின்னுட்டு. ஸோ நான் வந்து இப்போ ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே டெக் பண்ணிட்டேன் அப்படின்னா சூப்பராக பலன்னு வந்துடுது. இது வந்து நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டேன். டிஷ்வாஷர் பாஷோட டிஷ்வாஷர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேபரோடைய ஒரு சிம்மி. ஸோ இதுவும் வந்து ஐ திங்க் 6000 ஏதோ சொல்லி 6 வென்ஸ் 8 வென்ஸ் இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க. இதோட ஸ்பெக்கெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. பட் ஐ திங்க் இது வந்து இந்த வெண்டெல்லாம் ஜாஸ்தி பவர் உள்ள ஒரு இண்டக்ஷன் இது பேர் என்ன ஒரு சிம்னி. ஸோ இது வந்து நாங்கள் ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இது வந்து போட்டோம் அப்படின்னா நம்ம நான்வெஜ் குக்கிங் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால வி தாட் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போட்டுருந்தோம். இது வந்து ஒரு மாடலர் கிச்சன். நமக்கு வந்து எல்லாமே பண்ணது வந்து சதீஷோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு மாடலர் கிச்சன். ஆனால் வந்து இதில் இன்னொன்று ரொம்ப பயங்கர ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணல. இந்த கார்னர் புல் அவுட், அதுக்கப்புறம் இப்படி இழுத்தா வர மாதிரி அந்த மாதிரி புல் அவுட்லாம் பெருசாக நான் வந்து ட்ரை பண்ணல. அது ஏன் அப்படின்னா நான் வந்து குக் பண்ண போகிறதில்ல, குக்கு தான் குக் பண்ண போகிறாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு ரெகுலராக குக் பண்ண போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கும் காம்பேட்டபிளாக இருக்கணும். ஒரு விஷயமும் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போவே பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் போடுறது நான் தான் போடணும், அவங்க போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹைடெக்காக இருக்க வேண்டாம்னு நாங்களே யோசிச்சு டிசைன் பண்ணது தான். ஈவன் இந்த சிங்க் கூட வந்து சதீஷ் வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக ஏதோ பயங்கரமாக இதில் சுவிட்ச் எல்லாம் வைக்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. அது வாங்கணும்னாங்க. பட் ஐ செட் இட் ஷுட் பி வெரி பேசிக். ஏன்னா நம்ம பண்ண போகிறது இல்லை, இவங்க தான் வேலை செய்கிறவங்க தான் எல்லாமே பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு காம்பேட்டபிளாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாடலரில் பெருசாக ஒன்றும் காமிக்கிறதுக்கு இல்லை. இட்ஸ் அ பேசிக் மாடலர் கிச்சன் தான். இது இங்கே ஒரு யூனிட் இருக்கு. இது மட்டும் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் நான் வந்து இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் மாடலர் கிச்சனில் வந்து நான் வந்து பண்ணுறேன். எங்கள் பழைய வீட்லேயும் சரி, நான் இருந்த வீடு கடலூர் வீடு ஊர் வீடும் சரி, எந்த வீட்லேயும் மாடலர் கிச்சன் இருந்ததில்லை. எப்போவுமே நான் சொல்லுவேன் என்னன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டு குக்கிங் பண்ணுறவங்களுக்கு கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறது தான். ஒன்னொன்னையும் திறந்து எடுக்கிறது எனக்கு செட் ஆகலை. ஒரு காஃபி போடணும்னா 100 இடத்த திறக்க வேண்டியதா இருக்கு. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சது அப்படின்னு நான் இதுல எனக்கு அனுபவம் வந்தது இல்லை. பார்த்தீங்கன்னா செமி மாடலராக இருக்கணும், கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும், ஏதாவது ஒன்று ஓப்பனாக இருக்கணும், மிச்சதெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ தட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பால் பாத்திரம், இது சாப்பாடு வெடிக்கிற பாத்திரம், இதெல்லாம் வந்து அப்படியே வச்சுக்கலாம், ஈஸியாக எடுக்கிற மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு ஈஸி அப்படின்னு தோணுது. ரொம்ப நல்லா ஃபுல் ஃப்ளெஷ்டாக குக் பண்ணுறவங்களுக்கு அதுதான் ஈஸி. ஸோ இங்கே அதனால ஒரு ஓப்பன் யூனிட் வச்சிட்டோம். இங்கே ஒரு ப்ரொஃபைல் லைட்டிங் போட்டிருக்கோம். இன்னும் இதுக்குள்ளே ஒரு லைட் வரணும், அது இன்னும் வரல. ஸோ இது வந்து இந்த கிளாஸ் வேர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ கிளாஸ் வேர்ஸ் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் அடுக்கல. நாங்கள் ஓரளவுக்கு அப்படியே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து இங்கேயும் வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட்டிங் போட்டிருக்கு. இதெல்லாம் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகழகாக கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்த இந்த தூக்கு வாளி இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். பட் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கிளாஸ் வேர்ஸ் வாங்கணுன்ட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் இனிமே தான் வந்து இதெல்லாம் இந்த ப்ரொஃபைல் எல்லாம் வந்து இந்த டால் யூனிட்லாம் வந்து இதுக்கு மேலே தான் வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு டிசைன் பண்ணணும் எல்லாத்தையும். இங்கே மேலே வந்து என்ன லாஃப்ட் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணாத பொருள் இது எல்லாத்தையும் வந்து இந்த லாஃப்டில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இங்கே வந்து ஓடிஜி இருக்குது. இந்த ஓடிஜியை நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணதே இல்லை. நாங்கள் யாரும் ஓடிஜி யூஸ் பண்ணுறவங்க கிடையாது, சூடு பண்ணுறதும் கிடையாது. மோஸ்ட்லி அடுப்பில் வச்சு தான் சூடு பண்ணுவேன். நான் எதையும் ஓடிஜியில் வச்சு சூடு பண்ண மாட்டேன். ஸோ இது மாட்டும் இது ஒரு பக்கம் கிடக்குது. அது வேற எப்படியாவது வைக்கலாமான்னு பார்க்கணும். இங்கே வந்து எங்களுக்கு யூட்டிலிட்டி, இங்கே வந்து நாங்கள் வந்து யூட்டிலிட்டிக்கு தேவையான திங்ஸு இது எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுருக்கோம். இந்த டிஷ்வாஷருக்கு தேவையானது இது எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக வாட்டருக்காக இங்கே போட்டாங்க, வாட்டர் பியூரிஃபையருக்காக இங்கே வந்து சுவிட்ச் போட்டு வாட்டர் பியூரிஃபையருக்காக போட்டாங்க. நாங்கள் ஜென்ரலாக வாட்டர் பியூரிஃபையர் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல.
நாங்கள் வந்து தண்ணி கேன் யூஸ் பண்ணி தான் பழக்கம். ஸோ வி தாட் இங்கே ஒரு ப்ளை வச்சு கொடுத்துருங்க, இங்கே நான் தட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் தட்டு வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நாங்கள் வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. பட் ஆனால் சப்போஸ் நாங்கள் அதை யூஸ் பண்ணால் கூட இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப் தான் போட்டிருக்காங்க. இதை ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து இப்படி போட்டிருக்கோம். இது வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லணும், மெயினான விஷயம்னா, நாங்கள் வீடு பார்க்கும்போதே நான் யூஸ்வலாக முன்னாடிலாம் சொல்லியிருப்பேன், 2 இம்பார்ட்டண்ட் ஐட்டம் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஒன்று வந்து மெட்ரோ வாட்டர் வரணும். ஸோ நமக்கு குழா திறந்தா வர்றது மெட்ரோ வாட்டர் தான். எப்போவுமே மெட்ரோ வாட்டர் சம்பில் வந்துடும். ஸோ சம்பிலேருந்து அப்படியே வந்து நாங்கள் வந்து எங்களுடைய டேங்க்குக்கு ஏற்றிக்குவோம். ஸோ மெட்ரோ வாட்டர் தான் வந்து நமக்கு வர்றது. சம்மர்லேயும் தடையில்லாமல் மெட்ரோ வாட்டர் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இதுதான் நம்ம கிச்சன், கீழே ஹாலு, கீழே கெஸ்ட் பெட்ரூம், இதுதான் வந்து கீழே. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம மாடிக்கு போகலாம். நாங்கள் ஜென்ரலாக வந்து இருக்கிறது வந்து மாடியில் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாங்கள் மாடியில் தான் இருக்கிறோம். கீழே வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு கீழே வருவோம், இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தால் வருவோம். இதுதான் இப்போதைக்கு நம்ம மாடிக்கு போகலாம் வாங்க. இந்த வீட்டில் இது நான் வந்து கஷ்டமான விஷயம்னு சொல்கிறதா, இல்லை ஈஸியாக இல்லை நல்ல விஷயம்னு சொல்கிறதா, ஒரே ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏறி இறங்குறது தான். கிட்டத்தட்ட பெசன்ட் நகரில் நான் வந்து இப்படி கை நீட்டலாம்னு வாழ்ந்துட்டேன். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இப்படியே வாழ்ந்துட்டோம். இப்போ வந்து மேலே கீழே அத்தனை தடவை இறங்கி ஏற வேண்டிய